For class 12, exercise 11.4, question number 2. 2 balls are drawn. So, ஒரு பாக்ஸில் இருந்து 2 பால்ஸ் எடுக்கிறோம் இன் சக்ஸஷன் அடுத்தடுத்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தது திரும்ப நம்ம வைக்கிறதில்ல. ஃப்ரம் an on containing 4 red ball. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது? ரெட்டு வந்து 4, தென் பிளாக் வந்து 3. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. தென் let x be the possible outcomes drawing red balls. Find the probability of mass function. ஸோ PMF வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அண்டு மீன் ஃபார்முலா ஏற்கனவே ப்ரீவியஸாக பார்த்தோம். நம்ம இதனுடைய சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 4 ரெட்டு, பிளாக் வந்து 3. let x denote drawing the red ball. ரெட் பால் நம்ம எடுக்கிறோம். ரெட் பால் எடுக்கிறப்போ அது 0 ரெட் பால் 0வாக இருக்கலாம், அல்லது ஒரு பால் ரெட்டாக இருக்கலாம். ஸோ எடுக்கக்கூடிய ரெண்டுமே ரெட்டாக இருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த கொஸ்டின்லையுமே 2 அப்படின்னு கொடுத்தா 0, 1, 2 பாசிபிள். சப்போஸ் 4 அப்படின்னு கொடுத்தா பாசிபிள் என்ன வரும்? 0, 1, 2, 3, 4. ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை விட 1 அதிகமாக இருக்கும், ஏன்னா இந்த 0 வர்றதுனால. ஸோ 0 பால் ரெட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு ரெட்டாக இருக்கலாம், அல்லது ரெண்டுமே ரெட்டாக இருக்கலாம். அப்போ P of x equal to 0. அப்போது நோ ரெட் பால். ஸோ ஃபார்முலா என்ன? n of a by n of s 3c2. ரெண்டுமே ரெட்டு. எடுக்கக்கூடிய பால் ரெட் இல்லைன்னா அது பிளாக்காக தான் இருக்கும். பிளாக் பால் எவ்வளோன்னு கொஸ்டினில் சொல்லியிருக்கோம்? 3 இருக்குது. ஸோ 3c2 by 7c2. ஏன் சி யூஸ் பண்ணுறோம், பி யூஸ் பண்ணுறேன்னா ப்ராபபிலிட்டி வந்து அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்குது, செலெக்ஷன் அண்டு அரேஞ்ச்மெண்ட். பட் காம்பினேஷனில் பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் ஒன்லி செலெக்ஷன் மட்டும்தான், நம்ம அரேஞ்ச் எல்லாம் பண்ணலை. இதை எடுக்கிறோம் அப்படியே கையில் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். பட்டு பெர்மிட்டேஷனில் எடுத்து அரேஞ்ச் பண்ணுற, நீ இங்கே உட்காரு, நீ இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம சி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ 3c2 இது வந்து டோட்டல் n of a, இது n of s டோட்டல். மொத்தம் 7 பாலாக, அதில் எத்தனை பால் எடுக்கிறோம்? 2. ஸோ 3c2வை 3c1ன்னு எழுதுவோம். ஃபார்முலா என்ன? NCR ஈக்குவல் டு NC n-Rன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் 11th. ஸோ இந்த ஃபார்முலா வச்சுட்டு இப்படி எழுதுகிற, இல்லை இதுவே நீ வச்சுட்டாலும் சரி. சி வர்றதுனால அந்த டினாமினேட்டர் வரும். இங்கே 3, தென் இது 2 into 1. இங்கே கீழே 2 வந்தால் 2 into 1. தென் இங்கே 7 வர்றப்போ இங்கே 2 இருக்கிறனால 7 into 6, 2 இது எழுதணும், 2 பாசிபிள். கீழே 2 into 1, இதுவும் கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் வந்து 1/7. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 2 பாலா. அடுத்தது வந்து எல்லாமே கொஸ்டினில் 2 பால் தான். இங்கே எந்த பாலுமே ரெட் இல்லை, இங்கே ஒரு பால் ரெட்டுன்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு ரெட் பால். அப்போ இன்னொன்று என்னவாக இருக்கும்? பிளாக்காக இருக்குமா? ஸோ 4c1 into 3c1 மீன்ஸ் நம்ம இங்கேயே இந்த மாதிரி எழுதலை அப்படின்னா ஒரு ரெட் பாலுமே இல்லைன்னா மிச்சம் வெறும் பிளாக் பால் மட்டும்தான். இங்கே கூட நீ இன்னும் கூட ஒன்று இப்படி எழுதிக்கலாம். ரெட் பால் எவ்வளோ இருக்குது? நமக்கு 4 இருக்குது இல்லையா? ஸோ ரெட் பால் வந்து 4, 4c0ன்னு எழுதிக்கலாம். இப்படி எழுதி போட்டிருக்கலாம், நானும் மறந்துட்டேன். இங்கே 3c2 by 7c2, ஓகேவா? 4c0 1. ஸோ 1 into 3c2ன்னு அர்த்தம். ஸோ இதை நீ ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஏன்னா இதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது. இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இது மாதிரியே இருக்கு. ஸோ ஒரு ரெட் பால், மிச்சம் பிளாக் பாலு. ஏன்னா மொத்தம் 2 எடுக்கணும், ஒரு ரெட்டு எடுத்துட்டோம். அப்போ 3 பாலில் நம்ம இன்னொன்று கண்டிப்பாக பிளாக்காக தான் இருக்கும். அப்புறம் சி வர்றதுனால நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 4c1னா 4 தான். இங்கே 1 வரப்போ அந்த 4 தான் வரும். 3c1னா ஜஸ்ட்டு 3 தான். ஸோ அந்த டிவைடு வராது. 7c2 இப்போ தான் சொன்னோன்னா 7 into 6 by 2 into 1. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன். அடுத்தது என்ன? மறுபடியும் 2 பால். P of x equal to என்ன பாசிபிள் அவுட்கம் என்னென்ன? 0, 1, 2. 0 பார்த்துட்டோம், 1 பார்த்துட்டோம், இப்போ 2 பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே ரெட் பால். அப்போ பிளாக் பாலே இல்லை.
ஸோ இதே மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்லேயே எழுதணும் அப்படின்னு நினச்சின்னா 4C2 × 3C0ன்னு எழுதிக்க. ரெட்டு பிளாக்கே இல்லை 0. அப்போ இந்த இடத்துல நமக்கு 3C0னா 1ன்னு வந்துடும். ஸோ 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ அன்ஆல்டர்டு. ஸோ 4C2 அப்படின்னே எழுதிக்கலாம். ஸோ 3 ஒரே ஸ்ட்ரக்சரில் வந்துடும். இதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸாக என்ன ஸ்டெப்பு சொன்னோனோ அதே மாதிரி. இப்போது கொஸ்டினில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இதை உருவாக்கு, கண்டுபிடி எழுதுகிறோம். அப்படின்னா பாக்ஸ் போட்டு எழுதணும்னு அர்த்தம். எதனால் பாக்ஸ் போடணும்னா எக்ஸ் வேல்யூ எல்லாம் இங்கே எழுதுகிறோம். தென் இந்த கட்டணம் போட்டு காமிக்கணுன்னே அவசியம் இல்லை. பட் அப்படி போட்டால் தான் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அதனால் அதை போட்டுக்க. எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து அந்த ப்ராபபிலிட்டியெல்லாம் வந்தது இல்லையா, அந்த ஆன்சரெல்லாம் அது இந்த கட்டம் போட்டு வச்சுருக்கிறோம்ல, அந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்க. ஸோ இது ஒரு கொஸ்டின் ஓவர். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, மீன் கேட்டிருக்குறாங்க இல்லையா, மீன் கேட்டிருக்காங்க. மீன் ஃபார்முலா என்ன, சிக்மா எக்ஸ் இன்ட்டு எஃப்ஆஃப்எக்ஸ். ப்ரீவியஸாக இதை பார்த்தோம். ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன, மேலே இருக்கிற பாக்ஸு, எஃப்ஆஃப்எக்ஸ் என்ன, கீழே இருக்கிறது. ஸோ இந்த ரவுண்டாக இப்படி போட்டுட்டு இதை ஒவ்வொன்றும் கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணினா 8/7. ஒன்று நோட் பண்ணிக்க, ப்ராபபிலிட்டின்னு வர்றது டினாமினேட்டர் வந்து அதிகமாக இருக்கணும், நியூமரேட்டர் வந்து லெஸ்ஸாக இருக்கணும். ஏன்னா ப்ராபபிலிட்டி நமக்கு லைஸ் பிட்வீன் 0 to 1 அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ இன்பிட்வீன் நம்ம ஃப்ராக்ஷனாக தான் வரும். அந்த ஃப்ராக்ஷன் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது, மேலே லெஸ்ஸு கீழே கிரேட்டர். மீன் வந்து அப்படி இருக்கணும்னு இல்லை, ப்ராபபிலிட்டி மட்டும் அந்த மாதிரி இருக்கணும்.